நல்லாதான் தாக்காட்டி காப்பாத்துனிய. நான் காப்பாத்தல, சொர்ணமான சாமி தான் காப்பாத்துச்சு. நன்றி அங்க சொல்லு. ஏன் சாமி நீரு தானே, உமக்காகத்தான் உசிரையே வச்சிருக்கேன். அது சரி, அந்த போலீஸ்கார பழக இன்னும் 4 எலும்பு எண்ணிருந்தா சொல்லிருப்பியா? அப்படி 4 எலும்பு இல்ல, என் நாடி நரம்பு பிச்சை எடுத்தாலும் என் நாக்குல இருந்து ஒரு வார்த்தை வராது. அதுக்கும் மேல என் மானத்தை நான் காக்க இங்க பாரு கட்டி இருக்கேன் தம்மான தாலி. என்ன இது? ஒரு புருஷன் தாலி கட்டி என் மானத்தை காப்பாத்துறவரை உத்தார் உறவில்லாத ஒத்த புள்ள என்ன காத்துக்க நானே கட்டிக்கிட்டது. அரளி விதையை அரைச்சி இதுல கட்டி இருக்கேன். ஒரு ரகசியத்தை காப்பாத்த இயலாம போனாலும், உன்னை கட்டிக்க இயலாம போனாலும் இதை கடிச்சு கட்டையில ஏற வச்சிருக்க. அடி பாவி புள்ள, இப்படி ஒரு நினைப்ப வச்சுக்கிட்டு இருக்க நீ? உம்ம வீட்டம்மா வேலம்மா இருந்த வரைக்கும் நான் வாயை திறக்கலையே. இப்ப நான் சொல்றதுல தப்பு இல்லையே. இத பாரு, என் பொழப்பு தினம் தினம் செத்து பிழைக்கிற பொழப்பு. ஆனா நீ வாழ வேண்டியவ. அரளி விதையை அத்து வீசிட்டு ஆக வேண்டிய கல்யாண காட்சியை பாரு. என்னால ஏண்டதை நான் செஞ்சு வைக்கேன். உம்ம விட்டு ஒத்தைய நான் எங்கேயோ போவேன். போன போலீஸ் பிடிக்கும், அடிக்கும், உசுரை எடுக்கும். சொல்லுமியா, என் உசுறு போனா சொல்லும். நான் போய் தொலைறேன். ஏய் ஏய், என்ன கொணர? யார் இவ? ஐயா, அது வந்து இவ வேலம்மாவோட தங்கச்சி. ஆத்தா போயிட்டாளேன்னு அக்காளை பார்க்க வந்தா. அவளும் போயிட்டாளேன்னு அழுது நிக்கா. ஆமாமியா, உதவறதுக்கு உத்தார் இல்ல, ஆறுதலுக்கு ஆறு இருக்கா. கொணர, நான் யாரு? என்னையா இது? நான் யாரு? ஊருக்கு முதலியார் ஐயா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி. நான் சொல்றேன், சொடலமான சாட்சியா முதல்ல இவ நெத்தியில ஒரு குங்குமம் வை. ஐயா, இவதான் உன் மனைவின்னு நிச்சயம் பண்ணு. தனியா போன 2 பேர் ஒன்னானா ஒரு உலகம் உங்களுக்குன்னு உண்டாகும். அதுக்கு இல்லைங்க ஐயா, நான் என்ன சொல்லுவேன்னா, தாய்க்கு பின்னால தாரம்னு சொல்லுவாங்க, தாரத்துக்கு பின்னால தனிமை இல்ல. உன்னை நிம்மதியா வச்சுக்கதான் இவ அப்படின்னு எனக்கு வேலைமா சொன்ன மாதிரி பட்டது. தலவாய் சொல்றேன், தயங்காம செய். வர்ற முதல் முகூர்த்தத்திலேயே தாலி கட்டிடும். கள்ளன் கள்ளன். எந்த கள்ளன்? நம்ம ஊர் கள்ளன். எந்த ஊர்? நம்ம ஊர். சீவல பேரி நம்ம ஊர். எந்த பேர் கள்ளன் பேர்? பாண்டி பாண்டி அவன் பேர். அவரை பார்த்தா தெரியுமா? பார்த்துதான் சொல்லுது. மீச உண்டு முகத்துல, குதிரை உண்டு தோப்புல. ஏல நெசமாவே நீ பாண்டிய பாத்திருக்கியால? ஆமால, என்ன பூம்பாரிக்கு அவரு தாம்ல கூட்டிட்டு போனாரு. சரி வா, அங்க போய் விளையாடலாம். சரி. இலை இலை இங்க வா. நான் கூட பாண்டிக்கு சொந்தக்காரன் தான். அவர் எங்க இருக்காருன்னு காமிக்கிறியா? ஓ, என்ன அர்ஜுன கொணர, இப்படி சவசவன்னு சீமனத்து போய் நிக்குது? ஜம்மன் மாப்பிள்ள மாதிரி வரோம். இப்படி ஒண்ணும் பண்ணா முன்னிருந்தா எதையா யோசிச்சு மறிக்கிட்டே இருப்பீரு. தங்க பாசர் இன்னும் காணோம். பேசாம ஒண்ணு பண்ணும், நீரே போய் தங்கச்செங்கலி தாலி குடி வாங்கிடும். கிளம்பு கிளம்பு. ஆறுமா, எங்களே போன? அங்க என்னத்துல பாக்க? வாழங்க. அதோ பாண்டி. எல்லா பக்கமும் லோன் பண்ணுங்க. கம் ஆன், மூவ்.
கோணர் இன்னும் வரல? இன்னும் வரலைங்கய்யா. ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. இருந்து எல்லா ஏற்பாடு கவனிச்சுக்கா. சரி. நான் உடனே வந்துடுறேன். சரிங்கய்யா. சுட்டு தள்ளிடுவேன். சும்மா சுட்டு தள்ளிடுவேன். ஏன் அர்ஜுன கோளாறு மேல எவ்வளவு கை வச்சீங்க? சுட்டு தள்ளிடுவேன். ஐயா நீங்க ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா நாங்க சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது என்ன எனக்கு தெரியாத சட்டம்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதது நிறைய. முதல்ல இவன் அர்ஜுன கோணாரா இல்ல, 36 கிரிமினல் வழக்குல சம்பந்தப்பட்டு தேடப்படுற பாண்டி, சீவலப்பேரி பாண்டி. யோ போலீஸ், இப்பெல்லாம் நீங்க கேஸ் எழுதுறதை விட்டுட்டு கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க அங்கேயே கேளுங்க. ஆமாயா, நான் அர்ஜுன கோனார் இல்ல, சிவலப்பேரி பாண்டி தான். கோனார போய் போய் தான் சொல்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பாண்டி அதான் அவங்க அர்ஜுன கோணாரு. ஒரு மோசமான கொலைகாரன், கொள்ளக்காரன். ஐயா, கொலை நடந்தது உண்மை, ஆனா கொலைகாரனுடைய வெறும் ஆயுதம் தாயா நானு. கொள்ளடிச்சது உண்மை, கொள்ளக்காரங்க தாயா கொள்ளடிச்சேன். இதாயா நெசம். நான் பாம்புக்கு பால் வாக்கல, புலிக்கு தான் பால் வாத்திருக்கேன். அதுவும் இந்த வீரப்புலி தேவனுக்கு. ரோஜாவை எந்த பேர் சொன்னாலும் மணக்கும், இந்த மனுஷனை எந்த பேர் சொன்னா என்ன? நீ உலகத்துக்கு எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு புலி, வீரப்புலி. ஐயா, எனக்கா வேண்டி அந்த ஒயிலா பிள்ளைய தீர்க்காயுசா உள்ள ஒருத்தனுக்கு கட்டி வச்சு வாழ்வு கொடுங்கய்யா, அது போதும். அட பாவி, முதல்லயே சொல்லி இருந்தீனா தாலி கொடுக்க வேண்டிய கையில துப்பாக்கி கொடுத்திருந்திருப்ப. கல்யாணம் கட்டுறதுக்கு பதிலா காட்டுல கோட்டை கட்டி கொடுத்திருப்ப. நலுங்கு உருட்டுறதுக்கு பதிலா உன்னை தொடரவ தலைய உருட்டி பார்த்திருப்ப. உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரையே வெடிக்க வச்சிருந்திருப்ப. ஐயா,